இல்லை கைகளை உயர்த்தி அந்நாளை போல ஆண்டவரே நீ ஒரே ஒரு பிள்ளை கொடுங்க, அந்த பிள்ளை உமக்கு கொடுப்பேன். யோசுபாத்தை போல நிற்க பலன் இல்லை, என் கால்கள் தள்ளாடுகிறது சொன்ன பொழுது கர்த்தர் சொல்ல எழும்பி நெல் என்று சொன்னேன். எலும்பு எலும்பு சீயோனே வல்லமை தரித்து முடியாது என்று சொல்லாது, நடக்காது என்று சொல்லாது, நடுங்குகிறது என்று சொல்லாது, இது தேவையற்றது என்று சொல்லாது. கர்த்தர் அற்பமானவைகளை அற்புதமாய் மாற்றுகிறவர், அதிசயமாய் மாற்றுகிறவர், ஆச்சரியமாய் மாற்றுகிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. உனக்கு விரோதமாய் எத்தனையோ கூட்டம் கூடினாலும் அது உனக்கு எதிரான கூட்டம் அல்ல. என் தேவாதி தேவனுக்கு எதிரான, என் தகப்பனுக்கு எதிரான கூட்டம். நீ நின்று கொண்டு நான் அளிக்கும் ரட்சிப்பை என்று நீர் பார்ப்பீர்கள். சுகவீனமா இருக்கிறவங்க தயவு செய்து எசேக்கியாவை போல மனம் நொந்து அழுங்க, சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறோம், இருந்தோம், இருப்போம் என்று அறிக்கையிட்டு அழுங்க. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய நாட்களோடு கூட 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுப்பார். அப்படியே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னது. திருமண வாழ்க்கையை கொடுக்க கர்த்தரால் மாத்திர முடியும். என் ஆண்டவர் தான் நடத்தி வைக்க முடியும். என் ஆண்டவரை கேளுங்க. குழந்தை பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரால் வரும் நம்பிக்கையோடு திறந்த பார்வையோடு காத்திருங்க. கர்ப்பங்கள் திறந்து கர்த்தர் இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார், ஒரு பொக்கிஷத்தை வைக்கிறார். கடன் இருக்கு, மலை போல் இருக்கு. நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, மலையே நீ பெயர்ந்த சமுத்திரத்திற்கு அப்புறம் சமுத்திரத்தின் ஆழத்திற்கு போ. கடனே நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் போ. கர்த்தர் எனக்கான வாசல்களை, பரலோக வாசல்களை திறந்திருக்கிறார். இப்பொழுது நன்மையாய் முடியும், காரியங்கள் நன்மையாய் முடியும், ஜெயமாய் முடியும். தேர்வு எழுதின பிள்ளைகள், தேர்வு எழுத போகும் பிள்ளைகள், புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் காரியம் கர்த்தரால் ஜெயமாய் முடியட்டும். உயர்ந்த ஸ்தானத்துல தானியேல் எப்படி படிப்படியாய் உயர்ந்து ஒரு உன்னத ஸ்தானத்திலே போய் ராஜாவுக்கு அடுத்து ராஜாவுக்கு மேலே போனான். யோசேப்பும் அதே போல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு போனான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அரியணையிலே அமர கர்த்தர் செய்தாரோ அப்படியே நம் பிள்ளைகளையும் அவர் உங்களையும் செய்ய காத்திருக்கிறார். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் நிச்சயம் ஒன்று சேரும், நிச்சயம் ஒன்று சேரும். சர்ம வியாதிகள் மாறும். கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம்தான் குணமாகும். எல்லா நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் பெயரை சொன்னாலே இப்பொழுது நீங்க பிரீத் ஈஸியா இருக்கும், ஈஸியா பிரீத் பண்ணுவீங்க. நடக்க முடியாதவர்கள் எலும்புங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொன்னார், எலும்பு எழுந்து நெல், ஒரு புருஷனை போல எழும்பி நெல். நீ எழும்பு, நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நீ நடக்க முடியாத சமயத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல உன்னை சுமப்பேன். அல்லது நடக்கக்கூடிய வேளையில நான் கரம் பிடித்து முன்னே நடந்து போவேன் என்று தகப்பன் சொல்லுகிறார். ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்திருக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களை பண்ணினீரதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை ஜெபத்தை இன்னும் அதிகமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருடைய உள்ளங்கள் திறக்கிறதாக அமைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.